ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிக்கன் சேமியா பிரியாணி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேமியா சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி புதினா நம்ம கையில் 1/4 பிடி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா 4, கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், சிக்கன் 450 கிராம், சேமியா இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் எடுத்துருக்கேங்க, கிட்டத்தட்ட 450 கிராம் இருக்குங்க. ஆனியன் மீடியம் சைஸு 1, மீடியம் சைஸு 2, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன், லெமன் 1/4 பங்கு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஒரு 5 ட்ரை கிரேப்ஸ் ஒரு 10, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், கீ 1 டீஸ்பூன், இது சேமியா ரோஸ்ட் பண்ணுறதுக்காகங்க, ஆயில் 100 ml, சிக்கன் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் தேவையான பொருட்கள். இப்போது சேமியா பிரியாணி செய்தெல்லாம் வாங்க. எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சேமியா ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த சேமியாவாக இருந்தாலும் ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும். மீடியம் டு லோ ஹீட் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சேமியா பிடிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டு சூடு வரும்போது கீ ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சேமியா வறுபட்டுருச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அதே பேன் வச்சுக்கோங்க. பட்டரை ஆட் பண்ணிடலாங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக கீ கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மெல்ட் ஆகட்டுங்க. உடனே ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சு இது ஹீட் பண்ணிக்கலாங்க. பட்டர் இந்த மாதிரி மெல்ட் ஆனதும் நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் எல்லாமே நல்லா சாட்டே ஆகட்டுங்க. பாருங்கள், ஆனியன் எல்லாம் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதும் கண்ணாடி பதம் வந்ததும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போகிற வரையும் சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, புதினா ஆட் பண்ணிக்கோங்க, கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ நல்லா சாஃப்டாக நைஸாக ஆகிற வரையும் சாட்டே பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், டொமேட்டோ எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு ஆயிலெல்லாம் செப்பரேட்டாக ஆகி வரும்போது சிக்கனில் நல்லா வாட்ரு பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாஸு சிக்கனு எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு ஆயிலெல்லாம் செப்பரேட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் குக் ஆகட்டுங்க. சிக்கன் குக் ஆகிறதுக்குள்ளேயே வாட்டர் வந்து லைட்டாக வார்ம் பண்ணி வச்சுக்கலாங்க. சேமியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சில சேமியா ரொம்ப தின்னாக இருக்கும், ஒரு சில சேமியா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டரு. நான் வந்து எப்பயுமே பேக்கெட் சேமியாவாக இருந்தாலையும் நான் வந்து கப்பில் அளந்து தான் எடுத்துப்பேன். அதனால அந்த டம்ளரில் 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. மசாலாஸ், தயிர், சிக்கன்லேருந்து வர வாட்டரு எல்லாமே சரியாக போயிடுங்க. சிக்கன் குக் ஆகிட்டுருக்கு. இப்போது லிட்டு போட்டு குக் பண்ண விடுங்க. பாருங்கள், மசாலாஸ் எல்லாம் சிக்கனில் கோட் ஆகி ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் சூடாகணுங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு கவர் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்குது, ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஆனியன் சாட்டே பண்ணும்போது இந்த கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேமியா ஆட் பண்ணிக்கலாங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லிட்டு போட்டு 2 மினிட்ஸு சேமியா வேகட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டுங்க. ஃப்ளேம் வந்து ஹை வச்சிங்கன்னா வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். லிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுடுங்க. இந்த ஸ்டேஜில் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லேயே க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி 10 மினிட்ஸு சிம்லேயே விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக சிக்கன் சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சிக்கன் சேமியா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கர்ட் ஆனியன் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். டேஸ்டி யம்மி சிக்கன் சேமியா பிரியாணி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாங்க. Eat healthy, live healthy. If you like this video, please subscribe, share, like, comment. Bye bye. See you in next video. Thanks for watching.